எந்துயர் தோன்றியோர் வெறுபுரினோ எந்தாயுன் நடிகளாய் ஏத்தாயென்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று பூலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரை முதலாக சேர்வடைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீலணிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பரா ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்தினிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து உண்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் தேவாந்தகன் தன்னுடைய தம்பி இறந்ததை தெரிந்து அப்படியே வேகமாக வருகிறான் காசிமா நகரத்திற்கு. மகோர்கட விநாயக பெருமானை போரில் வெல்லும் துணிவோடு வேகமாக வருகிறான். அதை அந்த அவுண வீரர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க எப்படியெல்லாம் அவன் அவஸ்தப்பட்டு போனாங்கிறத சொன்ன உடனே தேவாந்தகனுக்கு கோபம் உச்சத்துக்கே போய்விட்டது. அவன் எப்படி வரான், உருமிக்கிட்டு வர்றான், அந்த கோபத்தோடு வருகிறானாம் என்பதை அழகாக சொல்றார் கச்சியப்ப முனிவர் பெருமாள். திருச்சிற்றம்பலம். உருமினோடு மின்னோடு ஒளிந்த பெருமலை ஏழம் இரநிலத்து இறங்குவ போல் இயம்ப படைக்கலத்தின் பெருகொழி வள்ளிரேல் சீப்ப பேணு படையுடும் போந்து முருகுவிரே பொழில் காசி முற்றினன் தேவாந்தகனே. பார்த்தீங்கன்னா சயப்பிரதாபத்தை பெற்று வர கடவைன்னு மங்களங்களெல்லாம் பேசி அவருடைய தந்தையார் எல்லாரும் சேர்ந்து அவரை அனுப்பி வைக்காங்க. இவர் பற்பல ஆழங்களை சுற்றி பாமாலை சாற்ற பூலோகத்தில் இறங்கி நேர காசி நகரத்தை அடைகிறான். நராந்தகனும் மகோர்கட பெருமானும் யுத்தம் செய்த சமர்க்களம் எங்கனம் என்று நிறுத்தி தானும் அங்கே வருகிறான் வேகமாக. தம்பி மகோர்கடரோடு சமர்த்த சுவையறிந்த வெம்பு கதிர் தினகரனும் வேலையிடை வந்தெழுந்தான். உம்பர்கள் அந்தகனாக ஒரு தமையன் கழுத்தியற்றும் பம்பு பெரும் சமர்ச்சுவையும் பார்ப்ப முயன்றவன் போல. எங்க இருக்குது அந்த போர்க்களம்னு சொல்லிட்டு வேகமாக வர்றான். இங்க நராந்தகனுடைய போரை பார்த்துட்டோம், இன்னைக்கு தேவாந்தகனுடைய போரை பார்க்கலான்னு சொல்லி தினகரனாகிய சூரியன் வேகமாக இறங்கி அன்று சீக்கிரம் வந்துட்டாரு. எழுகடல் போர்புற நகரின் இருத்துளம்பும் பெரும் சேனை முழுதும் அறிந்தொரு தூதன் முழங்கு புகழ் காசி நகர்
விழுமிய மன்னனை அடுத்து விண்ணவர் அந்தகன் போந்தான் கழுமலர் ஒருமவன் சேனைகள் இப்பரிதாம் என பகர்ந்தான். இங்க தேவாந்தகன் செய்யும் சமச்சுவையினை அறிவதற்காக வருகிறான் சூரியன். நராந்தகன் சகோதரனாகிய தேவாந்தகன் வரலாற்றினை அறிந்து அவ்விடத்தில் தூதர்கள் காசிராஜனிடத்துல ஓடி பணிந்து தேவாந்தகனானவன் அளவற்ற சேனைகளோடு காசிமா நகரத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. சாற்று முறை கேட்டு உள்ளம் தடுமாற மன்னவன் பின் ஏற்றமுடையவனாகி செம்மலார் அடிபணிந்து போற்றி நெடுவாணி நின்றும் போந்தனன் தேவாந்தகனே கூற்றன அன்னவன் உயிரை குடித்து என்னை காத்தருள் என்றான். இவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டணத்துக்கு வெளியில வந்துட்டான்னு சொன்ன உடனே நேர மகோர்கடமூர்த்தியை பார்க்க போறாரு. பணிந்து அவர் அப்படியே பாடி, பரமேஸ்வரா சகல புவன கர்த்தாவே உங்ககிட்ட ஒரு விண்ணப்பத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. ஏனென்றால் தேவாந்தகன் விண்ணுலகை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான். பிரம்மலோகம், வைகுந்தம், இந்திரனுடைய பொன்னுலகம் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவன் தம்பி இறந்ததை கேட்டு பூலோகத்துக்கு வந்திருக்கிறான். அப்போ வந்த உடனே இவன் என்ன பாடுபடுத்த மாட்டான், தேவாதி தேவர்களையே படுத்தினாரே அப்படின்னு இவருக்கு பயம் கொடுத்துருச்சு. இருந்தாலும் மகோர்கட பெருமானை பார்த்த உடனே அவர் நினச்சா பயப்பட வேண்டாம், இருந்தாலும் அவர்கிட்ட வேகமாக ஓடி வர்றாரு. சுவாமி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாற்று முறை கேட்டு உள்ளம் தடுமாற மன்னவன் பின் ஏற்றமுடையவனாகி செம்மலார் அடிபணிந்து போற்றி நெடுவாணி நின்று போந்தனன் தேவாந்தகனே கூற்றன அன்னவன் உயிரை குடித்து என்னை காத்தருள் என்றான். நீர்தான் போய் கூற்றன் போல நின்று அவனுடைய உயிரை குடித்து என்னை காப்பாற்ற வேண்டும். உடனே சுவாமி சொல்றாரு, அஞ்சலை நீ என அரசர்க்கு அருள் செய்து மகோர்கடர்தாம் வஞ்சக நெஞ்சம் வணிப்ப வயங்கிய பேருரு கொண்டு கஞ்ச நிகர் கரணான்கும் காட்டி அவற்றிடை பகழி மிஞ்சு மொழிவாள் பரசு வியத்தகு பாசமும் தரித்தார். பயப்படாம இருப்பா, ஏன் பயப்படுற, அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி ஒரு பெரிய வடிவத்தினை கொண்டு 4 கரங்களும் வில் வாழ் பரசு பாசம் எல்லாம் 4 வகை ஆயுதங்கள் விளங்க சித்தி புத்திகளுடனே சிங்க வாகனத்தோட ஊர்ந்து வருகிறார். சித்தி வாகனமும் முதுகிர் சித்தி புத்தியோடி வந்து திங்கள்வான் கொடை நிலற்ற சேன்வெளி வார்கொடி தூர்ப்ப எங்கும் பூதர்கண் இடை பெரு புடை சாமரை இரட்ட துங்கவார் முரசாதி வைப்ப எழுந்து அருளினார். சுவாமி கொடி கொடை ஆலவட்டங்களோட ஆகாய மார்க்கமாக பட்டணத்தில் நின்று வெளிக்கொண்டு சமர்க்களத்தில் இறங்குகிறார். யாரு? மகோர்கட பெருமான். அங்கே ஜெய உற்சாகத்தோடு ஆர்ப்பரித்திருக்கின்ற தேவாந்தகனுடைய சேனா சமுத்திரங்களை பார்த்து தமது இடப்பாகத்தில் இருக்க சித்தியை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்தரமே நெறியாக அணிநகரம் கடந்து போய் வந்தபுறம் சூழ்ந்த பெரு மரப்படையை எதிர்நோக்கி சுந்தரம் சேரிட புறத்து தோகையினை முக நோக்கி இந்த பயப்படையெளிய இரும்படி நீ ஆக்கன்றார். சித்தி அம்மையாரை பார்த்து நமக்கு எதிரில் இந்த சேனைகளை அழிக்கத்தக்க வேற சில சேனைகளை நீ சிருஷ்டிமா என்று திருவாய் மலர்ந்தருளினார். சித்தி தேவியார் அதை அப்படியே சிரமேற்கொண்டு அந்த அம்மையார் செய்ய போறாரு. என்ன செய்யறாரு? திருவருள் சென்னியிற் தாங்கி சித்தி அவள் வளம் கொண்டு மறுமலர் தாமரை பதத்து வணங்கி மனத்திடை நின்று முருப அணிமாதி ஒளிவளரன் சித்தியோடு ஒரு திரட்சேனைகள் 4 படைத்தனைத்தும் பூத்தனலாள். அந்த ஆகினையை சிரமேற்கொண்டு சுவாமியை வலம் வந்து பணிந்து அட்டமா சித்திகளையும் படைக்கிறாள். அணிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராட்டி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என சொல்கின்ற அட்டமா சித்திகளை 8 சக்திகளாக்கி 4 வகை சேனைகளையும் ஆயுதங்கள் முதலியவைகளோடு உண்டு பண்ணினார். ஊக்கத்தின் மிக பெரிய உம்பர்கள் சேனையை நோக்கி தாக்கற்போம்
தாக்கற்புறம் சூழ்ந்த தானவர்கோன் உரை செய்வான் மாக்கொற்ற படைத்தலைவீர் வம்மின்கள் பகை சேனை தேக்குற்ற எழுகடல் போர் சேர்ந்தனை இங்கு அடுத்ததன்பின். இந்த அதிசயத்தை தேவாந்தகன் பார்க்கிறான். தனது சேனை தலைவர்களை கூவி, ஓ வீரர்களே, நாம் இங்கு வந்த பின்பு பகைவனுடைய சேனை மிகவும் அற்பமாக நடக்கிறது. நம்ம படையை பார்த்த உடனே இவர் எக்ஸ்ட்ரா படைக்கிறாரு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். நமக்கு அழியாத கீர்த்தி எங்கும் பரவி நிற்கும். ஒருவேளை நாம் அழிந்தால், அதை சொல்றாரு, விம்மிதம் ஆகிய இந்த வெளிப்படையோடு அமராற்றி நம்முடலம் இறந்தாலும் நாமங்கள் இரவாத உம்மையும் பேரொழியும் ஒரு ஒளையாது என்றனமேல் அம்மா அவை பெறுவதற்கோ ஐயமிலையே. அதனால் நாம் வென்றாலும் நமக்கு கீர்த்தி இருந்தாலும் அந்த கீர்த்தி நாமங்கள் இரவாது, நம்மளுடைய புகழ் மறையாது, இது சந்தேகமே கிடையாது. துணிஞ்சு போர் போடுவோம். வேறு வேறு அணிவகுத்து மேவலான் பெருஞ்சேனை 100 வீரன விதந்து நுகண்டனன் தேவாந்தகன்றான் கூறுவாய் மொழி கேட்டு கோணை வழி படைத்தலைவர் பாரிசே செங்கலத்தில் பல அணியாய அமரேற்றனார். வேறு வேறாக அணிவகுத்து பெருஞ்சேனைகள் 100 வீரரென அப்படியே தேவாந்தகன் கூறுவாய் மொழி கேட்டு என்ன செய்யலாம், என்ன சொல்லுவார், ஆர்டர் போட மாட்டாரா அப்படின்னு அந்த படை வீரர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உம்பர்கள் போர்த்திறன் நோக்க உயர்வான திடைமிடந்தார் பம்பை முதலிய வியங்கள் பறவையன இயம்பினவன் தும்பை மலர் தொடை சூடி தொக்க அணி அணிமா முதலாம் அம்பளர்மென் கூந்தலரும் அணிவகுத்து மரமேற்றார். இப்போ போருக்கு கிளம்பியாச்சு. ஒருவேளை அழிந்தாலும் நமக்கு அந்த புகழ் அழியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. படைத்தலைவர்கள் சேனைகளை கூட்டு போகிறாரு. இப்பால அனிமா சக்தியுடனே வரிசையாக எல்லா சக்திகளும் போருக்கு கிளம்பி வந்தாச்சு. யாரோட போகிறார்? அனிமா உடனே கத்தமன் ஏற்று அமர்த்தான் மகிமா உடன் எவர்க்கும் பணியா இலக்கச் சேனையனாய் பகைமை புரியேக்குமன் உருத்தன் அணியா விலகி மாவோடு தாள சங்கணிகள் ஏற்றான் இனிதோர் கிரிமாவோடு ஏற்றான் தீர்க்க தந்தன் எனும் தலைவன். ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொருத்தர் போடுறாங்க. யாரெல்லாம்? அனிமா சக்தியுடனே கத்தமனும் மகிமா சக்தியுடனே எக்குமனும் லகிமாவுடனே தாளசங்கனும் கரிமாவுடனே தீர்க்கதந்தனும் போரிடுகிறார்கள். இன்னும் இருக்காங்களே, தோளா பிராத்தியோடும் கண்டாசுரனும் பிரகாமியை அடுத்து காலாந்தகனும் கனத்திரத்தகே சிவசித்துவத்தினோடு மேலாமி சத்துவத்தோடு போர் மிகுந்துர்ச்சயனும் அமரேற்றார் மாலாவேனை சேனைகளும் வழுத்தீரினத்தோடும் உடன்றனவே. இது போக பிராப்தியுடனே கண்டனும் பிரகாமியுடனே காலாந்தகனும் ஈசத்துவுடனே துர்ச்சகனும் வசித்துவத்தருடைய இரத்தகேசியும் இப்படி எல்லாரும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொருத்தராக போரிடுகிறார்கள். ஒன்றுக்கொன்று போருக்கு குறைந்தவர்கள் இல்லை. பல வேகமாக போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. படைகள் வளவும் வழங்குவர் படையார் வழங்குவார் படையார் படைகள் விளக்குவார் குடையை நெடிய கொடித்திறன கோல ஊர்தி தமையடுவார் இடையம் கிரணம் முடிகவயம் விசித்திர மணிகச்சிவை திருவா நடவன் சினமும் நெடுமொழியும் மறைவார் அமரின் இருவோரும். இங்கே படைகள் வழங்குவார் படையார் படைகள் விளக்குவார். சிலைகள் படைகள் வழங்குவார், சிலர்கள் படையால் படையை வச்சு சண்டை போடுறாங்க. குடையை நெடிய கொடித்திறனும் கோல ஊர்தி தமையிடுவார். எங்கே பார்த்தாலும் போர், தேர்ப்படையோட தேர் மோதுது,
குதிரைப்படையோட குதிரைப்படை மோதுகிறது, காலாட்படையோட காலாட்படை மோதுகிறது, யானைப்படையோட யானைப்படை மோதுகிறது. இதில் வீரர்களும் படைகளோடு மோதுகிறார்கள். அழைத்த சூரரோடும் ஒருவார் அறைந்த சமரே அமர்ந்த சமரே மிக விளைப்ப இழைத்த மொழிகன் முடித்தன்றி இனிய உயிர்தாங்கார் இறைவர் தழைத்த வெளிநூறுகப் பொருது சாவார் தமக்கு சார்புரினும் பிழைத்த மரம் வேண்டார் என்றும் பிழையா மரம் செய்வீரர்களே. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கணக்கிறந்த குதிரைகளை தூக்கி அளவற்ற சேனைகள் பண்ணாப்பட்டு போன, கழுத்துக்களை முறிந்தன, கரங்கள் ஒடிந்தன, விழாக்கள் ஒடியுது, மார்பல் பிளக்க அரைகிறது. இப்படியா சண்டை நடந்து சித்திதேவனுடைய சேனைகள் மெலிட்டு வடபாமுகாக்கினியைப் போல மண்டி எரிந்து சத்துருக்கள் ஏறி வந்த கோடான கோடி ரதங்களை எல்லாம் ஒன்றோடு ஒன்றை தாக்கி பொடியாக்கியது. யானைகளின் துதிக்கரங்களை பற்றி இருக நெருன சுழற்றி யானைகள் மோதுகிறார்கள். இப்படியெல்லாம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ரதத்தலைவர் வளர் மீந்தார் இவத்தலைவர் பலர் வீந்தார் புறவி தலைவர் வளர் வீந்தார் பொறுவேற்றானை வளர் வீந்தார் பரத தலைவர்களும் வியப்ப பல ஆடின பேயொடு கவர்ந்த மரபம் புனலுந்து என் குருதி அலைவாய் கிழித்து நிவந்ததுவே. ஒவ்வொரு படையோட ஒவ்வொருத்தரும் போடுறாங்க. அந்த போரில் எல்லாரும் சரி சமமாகத்தான் ஒரே சண்டைக்காடு நடக்குது. உடனே இங்கே அது மட்டும் இல்லாமல் சண்டையை பார்த்து இங்கே பெண கூட்டங்களாக அங்கெல்லாம் ரத்த காடாக இருக்குது. இதை பார்த்த உடனே என்ன வரும்? பருந்து பேய்க்கணங்கள்லாம் சொல்லு, ஆகா நமக்கு இன்றைக்கி சம விருந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக அந்த போர்க்களத்துக்குள்ளே நுழையுதுங்க. எருவை பரிந்திவை தாங்கள் இனிது பயில் சுரத்தனங்கு மறுபு களத்தினும் சார்தல் வழக்கென்று துணிந்தனவோர் பொருதிரம் நோக்குபு வைகும் புத்தேளிம் மனங்கவல இருவிசிம்பின் இடமெல்லாம் ஈண்டி ஒளி தந்தனவே. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிமாசக்தி தீர்க்கதந்தனை சூலத்தால் மாய்த்தார். பிராத்தி சக்தி கண்டன் என்பவனை தனது கையினார் சுத்தி நாசம் செய்தார். ஈசத்துவ சக்தி துர்ச்சயன் என்பவனை ஓர் அம்பினார் சாய்த்தார். ஈசத்துவ சக்தி இரத்தகேசனை ஒரு வஜ்ரதத்தை விட்டு வதைத்தார். இப்படி பிரகாம சாத்தியோடு காலாந்தகன் என்பவன் மகாபராக்கிரமசாலியாய் போரிடுகிறார்கள். துணங்கை அழகை புரிகளத்து தொக்கனரினாய் விருந்தையர வினங்கள் விரங்க சமபெரிதும் பேணி புரியும் அமையத்தில் இனங்கொள் படைத்தான் அவன் சேனை நிமலன் சேனையால் அளித்த வணங்கும் இடையார் படைத்தவன் வழியோடாவி மாய்ந்தனராள். எங்கே பார்த்தாலும் பேய் கூட்டம் அந்த இரத்தத்தையும் அந்த பிணங்களையும் சாப்பிட்றதுக்கு அவளாக சுற்றி நரி நாய் பேய் அலைகிறாங்க. கத்தவனை சிகை பிடித்து கனந்தெதிரி தவனி இடை மொத்திய அணிமாவென்னும் முயின் முளை போன் நடந்தாள் வைத்தமணி வேலோச்சி அணிமா என்பாள் கவையம் பொத்துடல் எக்குமன் உயிரை போக்கி அணிந்தாள் வாகை. அவள் எக்குமனுடைய உயிரை அணிமா சக்தி போக்கிவிட்டாள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சக்திகளும் ஒரு மாதிரி போரிடுகிறார்கள். கத்தவனை சிகைபிடித்து கலண்டு திரித்தவனியிடை மொத்தி அணிமா என்னும் முகின்முளை போன் மாதடத்தாள் வைத்தமணி வேலோச்சி அணிமா என்பாள் கவையம் பொத்துடல் எக்குமன் உயிரை போக்கி அணிந்தாள் வாகை. மணிமா சக்தி அப்படியே வாகை சூடுகிறாள், வெற்றி சூடுகிறாள். அவளுக்கு கொடுத்த போர் வீரனோட சண்டை போட்டு அவனை வென்று வெற்றி வாகை சூடுகிறாள். வாளினால் எரிந்து லகிமா என்னும் குழற்கோதை தாளினார்கள் கழிக்கோ தாள சங்கன் உயிர் மாய்த்தான் கேளினேர் சூழத்தார் கிரிமா என்பவள் கிளர்ப்ப தேளிரோகை கையியற்றினைப்ப தீர்க்க தந்தனை இருத்தாள். தீர்க்க தந்தனை அவள் இருக்கிறார். யாரு? இந்த லகிமா சங்கனுயிரை மாய்க்கிறாள்.
கிரிமா என்பவள் தீர்க்க தண்டனை மாய்க்கிறாள். அவங்கவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அடுத்ததாக மானுரு கண்டாசுரனை மலர்கரத்தார் உடைத்தெழில்வாள் பேனுரு போன் இளங்கொங்கை பிராத்தி அளித்தனல் வெகுளி புனரைத்த கேசனோடு பொருது வசித்துவமாது வேணுற சக்கரத்தவனை இருத்து ஒளிது ஏற்றின நம்மா. இப்போ கண்டாசுரனை தன்னுடைய மலர்கரத்தால் இவள் அவனை சம்ஹாரம் பண்றாள். அப்ப பிரார்த்தி என்ன செய்கின்றாள்? அவளுக்கு கொடுத்த அரத்தகேசனோடு அந்த அம்மாவும் அவரை கொள்றாள். வசித்துவமாவது அவள்கிட்ட யாரு சண்டை போடுதாங்களோ அவங்கள கொள்றா. இப்படியே அட்டமா சித்திகளும் நம்ம மகோர்கட விநாயக பெருமானுக்காக முன்னாடி நின்று போர் புரிகிறார்கள். ஏத்திய ஈசத்துவம் என்று எம்பிய கோற்றொடி மாது தூத்தகு வாளிகள் தொகுத்து துச்சயன் ஆவியையும் ஆண்டான் காத்த பிரகாமியமாங்காரிகையோடு அமரேற்ற சாத்ததொடை வேர்காலாந்தகன் வழியின் மேம்பட்டான். இவங்க என்ன செய்றாங்க? அந்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரார்த்தி என்ன செய்கிறா? அந்த வசித்துவனோடு அரத்தகேசனோடு வசித்துவமாது இவரை ஒவ்வொருத்தரும் போரிடுறாங்க. அப்படி போரிடும் பொழுது இந்த தேவாந்தகனுக்கு மனசில் பயம் கொடுத்துருச்சு. பெண்களே இத்தனை சக்தியை உருவாக்கி இந்த சிறுவன் சொன்னான்னு சொல்லி அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு. சாமி இல்லைன்னு சொல்லலை. நராந்தகன் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே தான் பயந்தான். இப்போ தேவாந்தகனும் இப்போ இதுக்கு தான் பயப்பட போகிறான். என்ன செய்கிற? ஒவ்வொரு சக்திகளும் அவரவர்கள் கிட்ட சக்திகளுக்குள்ள அவுண வீரர்களை தொலைத்து தூள்பட எறிந்தார்கள். நிறங்கிலர் பொற்றேரினோடு நீண்ட சிலை தோளாக பிறங்கு வழி இழந்த பிரகாமியத்தின் பேதொழிப்ப மரங்கிலரும் வசித்து வந்தால் வெள்ளையது போந்து வந்து திறங்கிலர் காலாந்தகன் வன் சிறன் தெருகிட படர்த்தான். இது மட்டுமல்லாமல் பிரகாமி சக்தியானவள் மூர்ச்சை தெளிந்து பகைவன் எங்கே என்று தேடுகிறார். அதை முசலன் பல்லவன்கிற 2 அசுரர்கள் 2 அவுண சேனாதிபதிகள் கண்டு அளவற்ற சேனைகளை வாயு வேகத்தில் விரைவாக துரத்தி கொண்டு சற்றும் எண்ணிக்கை இல்லாமல் அவர்களை இப்படி கொல்ல துணிவீரோ? உங்கள் பிராணனை கொண்டு போவோம். யமனைப் போல இங்கு குடியேறியிருக்கும் சற்று நேரத்தில் உங்களை யமலோகத்திற்கு சென்று குடியேற்றுவோம் என்று வீரவசனம் பேசுகிறார்கள். நிறங்களல் பொற்றேரினோடு நீண்ட சிலை தோளாக பிறங்கு வழி இழந்த பிரகாமியத்தின் பேதொழிப்ப மரங்கிலரும் வசித்து வந்தான் வள்ளை எதிர் போந்தமர்க்கு திறந்திகர் காலாந்தகன் சிறந்திருகிட பல கடற்படுத்தான். காலாந்தகன் அப்படியே ஒரு திருக்கி நேராக போய் தேவாந்தகன் கடலுக்குள்ளே போயிட்டு தள்ளல் விழிக்கும் திரள் காலாந்தகன் விழித்த செய்ய நோக்கி முழவதி சேனைகளோடு முசலனும் வல்லனும் ஏற்றா அடலன கண்ணினை சேப்ப அன்று வசித்துவமாது பழகிய கைச்சிலை வளைத்து பகலி பலதூத்தரனாள். காலாந்தகனுடைய செயலை நோக்கி முசலனும் வல்லவனும் அப்படியே வசித்துவமாதிட்ட சண்டைக்கு வர அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வேகமாக 2 அவுண சேனாதிபதிகள் வர்றது சற்றும் எண்ணிக்கை இல்லாமல் எம்மவர்களை இப்படி கொள்கிறீர்களே, உங்கள் பிராணனை கொண்டு போகும் பொழுது கொண்டு போகிறது போல யமனைப் போல நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். உங்களை சற்று நேரத்தில் தென்னாட்டில் குடியேற்றுவோம். நிலையில் இதுவரையில் நீங்கள் எதிர்த்து போராடினவர்களைப் போல எங்களை நினைக்க வேண்டாம் என்று ரத வீரர்களிடம் பேசி வாயு வேகத்திலும் மேலிட்டு தங்கள் மீது உறுத்து வருவதை வசித்துவதை கண்டு இந்திரனுடைய ஒத்த வில்லை கொண்டு இடியை நிகர்த்த குணத்தொழியை காட்டி மின்னலை போகின்ற அழகை உடைய சரங்களை கோணை பெய்யலுக்கும் சமதையாக சொரிந்து ஆர்ப்பரித்தான்.
தளல் விழிக்கும் திரள் காலாந்தகன் விழிந்த செய்ய நோக்கி முழவது சேனைகளோடு முசலனும் வல்லவனும் ஏற்றாளன கண்ணினை சேப்ப அலன்று வசித்துவமாது பழகிய கைச்சிலை வளைத்து பகலிபல தூர்த்தனராள் இருவரோடு வந்து எதிர்த்த இருஞ்சேனையிடை சில செங்குருதி அருவி பாய குழைந்து நிலத்திடை சோர்ந்த அருவமுடி புயங்கள் காலம் வந்து துணிய சிலமறிந்து வெறுவி இருந்தனன் சில அம்மெல்லிலை நாமான் ஒரு கனையாள். இப்ப பார்க்குறாரு, இருவரோடும் வந்து எதிர்த்த சேனையிடை குருதி அப்படியே ரத்த வெள்ளம் எங்க பார்த்தாலும் போகுது. சேனை முழுவதும் முழிந்த செயநோக்கி சினம் கடவ மோனையன நின்ற பெருமுசலனும் வல்லனும் சிலையே சோனை மழையென பகலி தூண்டி அமர் பெரிதாற்ற மானை நிகர் மழை மதற்கண் வசித்துவன் மாது உலர் தளர்ந்தாள். வசித்துவ மாது பார்க்குறான், பா என்ன சண்டை போட்டாலும் இவங்களை ஜெயிக்க முடியாதுவாள், மாற்றி 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 ஒவ்வொரு அஸ்திரங்களாக அனுப்புகிறார்களே அப்படின்னு மனசு லேச தளர்தான். துப்பதர வசித்துவமான் சோர்வறிந்த தனிமாவும் இவர் என்ன செய்கிறாள், சேனை முழுவதும் முழைந்த செய்ய நோக்கி சினங்கடவ மோனையன நின்ற பெருமுசலனும் பல்லனும் சிலையில் சோனை மழையன பகலி தூண்டி அமர் பெரிதாற்ற மானை நிகர் மழைமதற்கன் வசித்துவமாது. அவ அப்படியே சோர்ந்து போயிட்டான். என்ன சொல்ல உடனே பார்க்குறாரு, துப்பர வசித்துவமான் சோர்வறிந்து அவனிமா அவங்கொப்பரிய துணையாகி ஒருங்கு சமர் மிக புரிந்தாள். செப்பரு மாதர்கள் இருவர் சேர்ந்து சமர் புரிந்து ஒளியும் வெப்புடைய வீரறிவர் வினைதிரத்தில் தாழ்ந்திரராள். மலை குலையும் வயப்பெருந்தோன் மல்லர் வழங்கிய படையார் சிலை குழையும் தனமாத செம்பொன்மணி தேர்குழைய தலைகுலைய முளைகுலைய தயங்கிய பூங்குலை முளைய நிலைகுலைய உளத்தினராய் நெட்டுயிர்த்து வயர்த்தனராய். அப்படியே நம்மவர்கள் படுகிற பாடுவதை பார்க்கிறாரு. மந்திரகிரியை ஒத்து பாரித்திருக்கின்ற தங்கள் விற்களை வளைத்து குரூரமாகிய அளவற்ற பானங்களை சொரிந்து தமது சேனைகளை சின்னா பண்ணப்படுத்திய வசுத்துவ சக்தியின் மீது கோபமாக பிரயோகிக்கிறார். அம்மாத்திரத்தில் பானங்கள் திக்குக்கு ஒன்றாக வந்து பல கொடுமைகளை விளக்க வசுத்துவ சக்தி சகிக்க மாட்டாது. தனது வில்லில் அளவற்ற பானங்களை எரிந்து தாங்களும் பல பான படைகளையும் பிரயோகித்து அனிமாசக்தி தேரோடு பின்னிட்டு ஓடும்படியாக செய்கின்றார்கள். சத்துருக்கள் வலியுள்ளவர்களாய் பராக்கிரமசாலிகளாகிய ராட்சத வீரர்களை வாட்டி ஐயம் பெறுவது மிகு நேர்த்தியா இருக்கின்றதே அப்படின்னு நினைக்கிறாரு சாமி. மலை குலையும் வயப்பெருந்தோன் மல்லர் வழங்கிய படையார் சிலை குலையும் தனமாத செம்பொன்மணி தேர்குலைய தலைகுலைய முளைகுலைய தயங்கிய பூ கலைகுலைய நிலைகுலையும் உளத்தினராய் நெட்டுயிர்த்து வயர்த்தனரால் பீடலிந்த செய்ய நோக்க பிரத்தியமி சத்துவமும் மாடலிகி முசலனோடு மறந்தனியா பல்லனோடு நீடு அமர் செய்தவர் உயிரை நெடும் விசும்பில் போற்றினர் இல்லா ஆடமர் செய்தலைவரெல்லாம் அழிந்தன என்மரின் அம்மாம். ஏகப்பட்ட படை வீரர்கள் அவருக்கு அப்படியே மாண்டு போயின. தன்னுடைய பெருஞ்சேனை தாரணியின் உடல் கிடைந்தி மின்னிடை வானிடை முழுதும் நேவியது இதேர்ந்தவுன இன்னனக்கு அஞ்சுவதில்லை என எண்ணிதனை நினைந்தா அன்னது வந்திரத்த திறந்த படை அனைத்தினையும் எழுப்பியதே. சாமி பார்க்குறாரு, அவருக்கு அவரால் முடியாது கிடையாது, கொஞ்சம் விட்டு விளையாடி பார்ப்போமே, இது ஒரு திருவிளையாடல், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு விளையாட விடுறாரு. சேனைகள் எல்லாம் இரு பக்கமும் சேனைகள் மடிகின்றது.
அழிதரு சேனைகள் ஆர்த்தெழுந்தமை விழியின் நீ சத்துவம் விளங்க நோக்கினாள் பொலிசினம் மீ கொள்ள புருவங்கோட்டினாள் பொலிசினத் தொருமகள் சிறப்ப தோன்றினாள் துள்ளிய வெகுளியிற் தோன்றுமாதராள் வெள்ளியை விழுங்கினல் விசும்பிற் சென்றன எல்லும் ஈசத்துவம் சினந்த தீயினாள் வில்லரும் பெரும்படை மீட்டும் மாய்ந்த வேம் விளங்கிய தன்படை மீட்டும் மாய்ந்ததும் துளங்கிடை ஒரு மகள் உய்த்து வெள்ளியை கலங்கமில் வானிடை சார்ந்து சென்றது முழங்கொடு தானவன் உறுத்து எழுந்தனன். மாற்றி மாற்றி மீண்டும் இறந்து போனார்கள். வாயு வேகம் மனவேகமும் வேகமாக வர இங்கே மகாமேருவுக்கு சமதியாக தங்கத்தகடுகள் பூண்டிருக்கும் வில்லினை எடுத்து நானேற்றி சர்வ சங்கார காலத்தில் தேவாதி தேவனாகிய சிவபிரானை அண்ட புவன சராசரங்களை எல்லாம் நினைக்கும் போது கூலி மேகங்கள் ஒன்றுபட்டு வரிசிப்பதை போல எழுப்புடன் வீற்றிருந்த அனிமாமதிலே 8 சக்திகள் மீதும் அவர்களுடைய அந்த அளவற்ற சரவர்ஷங்களை பொழிந்தன. அப்பானங்கள் வெளிப்பட்ட மாத்திரத்தில் கோடை இடியைப் போல கூசி விழிகள் கூச மின்னி தீயை வீசி புகழ்ந்து பற்பல கொடுமைகளை எல்லாம் செய்கின்றார்கள். இதை பார்க்குறாரு நமது மகோர்கட விநாயக பெருமான். இன்னும் இவரை விட்டு வச்சிருந்தா சரிப்படாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். துள்ளிய வெகுளியீர் தோன்றும் மாதராள் வெள்ளியை விழுங்கினல் விசும்பி சென்றன தெல்லும் ஈசத்துவம் சினந்த தீயினாள் வில்லரும் பெரும்படை மீட்டும் மாய்ந்தவேன். இங்கே சரீரங்களை பூதசேனைகளுடைய சரீரங்களை எல்லாம் தொலைச்சிச்சான் அவருடைய அந்த படம் அது மட்டுமல்ல விளங்கிய தன்படை மீட்டு மாய்ந்ததும் துளங்கிடை ஒரு மகள் துய்த்து சென்னியை கலங்கமில் வானிடை கறந்து சென்றது உணங்கொடு காணது தானவன் உறுத்து எழுந்தான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். இப்ப இந்த தேவாந்தகன் ஆர்ப்பரிப்போட தன்னுடைய ரதத்தில் வேகமாக ஏறி எப்படியாவது ஊழி அனலை ஒப்ப கொதித்து தானும் ஒரு வாளாயுதத்தை எடுத்து அனிமாசக்தியின் மீது வீசினான். அது அவள் தனது கையினால் பறித்து நாற்றிசைகளிலும் வீசினான். நாற்றிசைகளிலே வீசின உடனே அவுன படைகளெல்லாம் மாய்ந்தது. கொலைமுக கூற்றன குறுகி செங்கையீர் சிலைவளை துருவனே செறிந்த சிந்துவின் நிலையென நிறைதிரை அம்புதுவினாள் இலைமுகப்பூன்முளை என்மர் சேனை மேல். மனதில் தியானித்தான். சண்ட மாறுதம் போல வேகமாக சுழற்றுகிறான். விரைகமள் தும்பையின் விலங்கு தம்புயம் உரைதராதென தொழில் புரிந்து காட்டியாம் குறைவளர் பூதங்கள் உழன்று பற்பல மறைவயர்த்து அவனோன் மார்பின் ஓச்சினார். தும்பை மாலையை சூடிய ஐம்பூதர்களும் அப்படியே அவுணர்கோன் மேலே அவனுடைய மார்பை பார்த்து மலையின் மீது பட்ட அவுணசேனைகள்லாம் எழுப்பி எப்படியாவது அவனை மாற்றி மாற்றி அவனை இது பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போடுதாங்க. அப்போ அந்த வாளாயுதமானது அவன் மீது பட்டு அது அந்த இது மழுங்கிருது. சின்ன பின்னப்பட்டு இங்கே இவர் அனுப்புகிறாரு, மகோர்கடர் அனுப்புகிறாரு. நாற்றிசைகளும் விற்றென சுழற்றி அனிமாசக்திகளும் விடுதாங்க. மகோர்கட பெருமானும் விடுகிறார். விட்டா இது எங்கே போகுது? அவர் வைத்திருக்கிற படைகள் எல்லாம் அற்பமாகிய ஒரு வாளாயுதத்தை ஒடித்து விட்டோம் என்று கர்வம் அடையாதே. தேவர்களையெல்லாம் சின்ன பின்னப்பட வாட்டி ஜெயம் பெற்றிருக்கின்ற நாள் இப்போது உனக்கும் உன்னிட வந்திருக்கும் இப்பெண் பிள்ளைகளுக்கும் அஞ்சுவேன் என்று என்னை எண்ண வேண்டாம் என்று மமதையில் கொக்கரிக்கிறான் அவன். இகத்திடம் வட்டமேனும் பூதரா திகழ்ந்ததான் அவன் உடல் சிதத்திட்டாயினும் முகந்திடுவாமென ஓற்றும் வெற்பின் முகந்தவன் மார்பின் மண்ணு தீர்ந்து முற்றுமே வெள்ளிலங்கணியினை வெற்பினோச்சியாம் கள்ளி மேல் எரிந்திடும் அடுக்கள் தோன்பட
ஒள்ளிய சாரதர் உவந்து பொல்லன தெல்லிய படைக்கலம் செருச்செய்தாரோம். தேவாந்தகருடைய மார்பு மலையின் மீது பட்ட அவுணசேனைகள் எல்லாம் எழுப்பின் பூதகணங்களை மதி மருண்டு வாடியும் சார்ந்து மூர்ச்சையாயிருக்கின்றது. வழங்கிய வடைக்கெதிர் வழங்கி பல்படை தலங்கிய சாரத தங்கள் மெய்யலாம் கலங்குறும் கனியன கனைகண் ஏற்றினான் முழங்கிய பேரொளி மூர்க்கன் என்பவே. சாரதர் மணவழி தளர்ந்து நின்றனர் வாரணி முளையணி மாமுன் மருந்து தேரவன் எதிர செலுத்தி வேறு ஏணி போர் பல இயற்றினாரோ. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அட்டமா சித்திகளும் போர்ல வேகமா இறங்கி செய்கிறாங்க. மையமே நின்றவன் மாதர் தம்மையும் வையமே நிறுத்தினன் மரங்கொடானவ ஐயன பாய்ந்து அணிமா அவன் நான் புயங் கையணி வாழினார் கனன்று வீசினாள். அந்த வீரனுடைய கையை அணிமா சக்தியானவள் அப்படியே பாய்ந்து அவன் புயத்தோட தோளோட 8 வாளோட கனன்று வீசுகிறார். பாலிவாள் இருதுபட்டு துணிபட்டு வீழ்ந்ததங்கூழிவாய் நெருப்பன உறுத்து தானவன் வாலிவாள் எதிரவன் மார்பில் ஓச்சினான் வீழிவாய் அவள் அதை பறித்து வீசினாள். கோபத்தோட தோளை வெட்டின உடனே அந்த கோபத்தோட அந்த அவுண வீரன் என்ன செய்கிறான், அனிமா சக்தியினுடைய தோளை பாற்றி அவளுடைய வாளை விடுகிறான். அது கண்டு அனிமாசக்தி வாளாயுதத்தை ஒடித்து விட்டார். பொன்னணி மணிமுனி பொடிந்து தோழிவாய் துண்ணலின் மெய்யலாம் துதைய ஓச்சுவான் செந்நீர் பட்டன சின்ன பின்னமாய் மன்னிய நிலத்திடை வயங்க உக்கதே. ஒரு உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. இன்னும் விடலை அந்த சக்திகள் அட்டமா சித்திகளும். முறிய புருவத்தினான் மூக்கை கொய்துமென் தெரியகு விழுகினான் சுரிகை ஏந்தினான் தெரியிலை மாதுதன் செங்கை தாங்கிய சுரிகையின் எரிந்ததை துணிந்து மீண்டனன். தன் சக்தியால் அதை தாங்கினாள். இளமதி நிகர் நுதல் ஏந்து பூன்முளை வளர் மகிமா எனும் மாது செங்கையில் தலவர ஏந்திய சக்கரத்தினான் களமளி தானவன் கவிகை வீழ்த்தினான். மகிமா என்ன செய்கிறா, தன்னுடைய சக்கரத்தை தன்னுடைய கையில் இருக்க சக்கரத்தை வச்சு தளர்வர ஏந்திய கணமளி தானவனுடைய கொடையினை வீழ்த்தினாள். வளத்துயர் வானவன் மானமேற்கொண்டு நிலத்திடை குதித்தனன் நேர்ந்து தண்டினால் அளத்தகச் சீரடி அவரெல்லாரையும் சலத்துயர் வெகுளினார் தாக்கினானரோ. ஆட்டுக்கடாவை போல சிறிது பின்னால் போய் முன்னாடி வரலாம். போருக்கு எப்படி கால் பொற விலங்கொடி கதந்து மாய்ந்தன சால் பொறு வியவுள தகுவையர் சாற்றிலர் நூல் பெறும் இடைக்கொடி நுடங்க நொந்துளம் பால் பொறும் ஒளியவர் பலரும் நீங்கினார். சிலர் மயங்கியும் சிலர் அப்படியே சுருண்டும் விழுந்து எழுந்துகிறார்கள். சித்தினால் இருவரும் செறிவி நீங்கிய தத்தையோர்ந்துள்ளக தரும்பும் ஆனத்தார் புத்தி நாயகன் அடி போற்றி தானுரே சத்தியானனத்தில் சார தேற்றி தோற்றினான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சித்தி புத்திகள் இருவரும் அந்த அட்டமா சித்திகளோட புத்தி நாயகனடியை போற்றி, சுவாமி இன்னும் இவங்களை முடியாது, இப்போ நீரே இந்த களத்தில் இறங்குனாத்தான் இவங்களை வென்றலாம். அந்த அம்மா எல்லாரும் சரிக்கு சரியாக சண்டை போடுறாங்க இல்லைங்கிற. ஆனால் தேவாந்தகனை சம்ஹாரம் பண்ணுறது மகோற்கல பெருமானுடைய திருக்கைகளால் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் போலும். அடுத்த சிந்தனையில் தேவாந்தகனை சம்ஹாரம் செய்வதை பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் வரைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய வேரடிகள் வாழ்க, சேவலோ மயிலும் வாழ்க, வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.